ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஷு ஃபுட் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் பிசிபெலாபாத் தாங்க செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ்லேயே நான் வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி, அது கூடவே அரை டம்ளர் துவரம் பருப்பு போட்டு அதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 3 விசில் வந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நான் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன், கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடைசியாக வந்து கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு அதுக்கு கூடவே வந்து ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா உடனே நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தக்காளி எல்லாமே போட்டுட்டு ஆட் பண்ணலாம். நான் வந்து தக்காளி எல்லாமே போட்டதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்க பொடி. இது சாம்பார், வத்த குழம்பு, காரக்குழம்பு, அது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பொரியல் செய்யும் போதும் போட்டுக்கலாம். அதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் கழுவி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் என்னென்ன வெஜிடபிள் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கேரட், பீன்ஸ், நூக்கல், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், குடமிளகாய், இது எல்லாத்தையுமே தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் வந்து காய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மசாலா பார்த்தீங்கன்னா மெயினாக நான் அரைச்சிருக்க அந்த பொடி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அந்த சீக்ரெட் மசாலா தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பிசிபெலாபாத் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக செய்கிற சாம்பார் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா காயில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன்ல அரிசியும் பருப்பும் போட்டு, ஸோ அதை எடுத்து நல்லா இதில் போட்டு கிண்டிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி போட்டு நல்லா கலரிக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மட்டும் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ பெருங்காயம் கண்டிப்பாக போடணும். இந்த வசந்த பவன் A to Bலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் ரைஸ் சூப்பராக இருக்குங்க. மேலே நிறைய நெய்யெல்லாம் ஊற்றி பார்க்கவே வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக சாம்பார் தனியாக ரைஸ் தனியாக செஞ்சால் பிடிக்குமா, இல்லைனா இந்த மாதிரி கலர்னு பிசிபெலாபாத் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக நம்மளோட பிசிபெலாபாத் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.